பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம். பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க. தேவையில்லாம எதுக்கு கவர்னர் அவர்களை வம்பு சண்டைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல. டிஜிபியை பொறுத்தவரை சைக்கிள்ல போறது, போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது ஹாப்பியா இருக்காங்க. ஆனால் இங்க ஆட்சியை நடத்துவது வேறு யாரோ. பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொறுமையான அந்த எல்லையை கடக்க வச்சுறாங்க. இதுதான் தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. நம்முடைய மாநில ஆளுநரை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அடுத்த நாள் கான்வகேஷன் அவருக்கு இருக்குது. அது ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட். அது அதற்காக 1000 பேர்த்துக்கு மேலே மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய அரசனுடைய முக்கியமான அமைச்சர்களும் அவங்க கூட இருக்காங்க. அதனால் இது கவர்னர் அவருடைய முடிவு. என்னை பொறுத்தவரை இதில் தவறு எதுவும் கிடையாது. அதே பாரதிதாசன் கல்லூரி வளாகத்தில் நம்முடைய முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய புகைப்படம், இறந்து போன மற்ற 12 அதிகாரிகளுடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார். அவரை பொறுத்தவரை ஏற்கனவே ப்ரீ ஸ்கெட்யூல்டு ஈவெண்ட், ஒரு கான்வகேஷன் ஈவெண்ட், அதுவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதுக்கு போகல அப்படின்னா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஸோ கவர்னரை பொறுத்தவரை அப்படி தான் ஒரு முடிவு எடுத்திருக்கக்கூடும். ஏன்னா கவர்னர் சார்பாக நான் பேச முடியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்கள், அதே போல் அவர் கூட இறந்த பிரிகேடியர், லெப்டினன்ட் கர்னல், எல்லா சகோதரர்கள், குறிப்பாக அவருடைய மனைவியார் முதலிகா ராவத் அவர்கள் அனைவருக்கு தமிழகத்திலிருந்து தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய அந்த இது போகும்பொழுது சூலூர் ஏர்பேஸுக்கு சாதாரண மக்களிலிருந்து, கட்சி நண்பர்களிலிருந்து ரோட்டுக்கு ஒரு பிரியா விடை கொடுத்திருக்கின்றார்கள். அது எப்பொழுதும் கூட யாரும் மறுக்க முடியாது. அதனால் இதை அரசியலாக்குவது என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அரசியல் பேசுவதற்கு, உண்மையை பேசுவதற்கு. அதை விட்டு தேவையில்லாமல் எதுக்கு கவர்னர் அவர்களை வம்பு சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. கவர்னர் அவர்கள் மாளிகையில் இருக்கார், எந்த வேலையும் செய்யாமல் இருக்கார் அப்படின்னா ஏதோ குற்றம் சுமத்துறாங்க. அரசு விழாவில், அரசு நிகழ்ச்சியில் ப்ரீ ஸ்கெட்யூல்டு கான்வகேஷனில் ஒருத்தர் போய் பங்கேற்றிருக்கின்றாங்க. அங்கே உரிய மரியாதையை கவர்னர் கொடுத்திருக்கின்றார். இதை தவிர வேற என்ன நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? முப்படை தளபதி பிபின் ராவத் சம்பந்தமான விபத்து சம்பந்தமான அவதூறு பரப்புறவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை சார்பில் எச்சரிக்கை வந்திருக்காங்க. இதே மாதிரி அவதூறு பரப்புறத மாரிதாஸ் அவர்களை காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அவர் என்ன பேசினாருன்றது ட்விட்டர்லேயே வந்திருக்கு. இது தொடர்பாக உங்களுக்கு என்ன கருத்து சார்? என் கையில் ஒரு 300 வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் 300க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் ஆட்கள், கட்சி தலைவர்கள், அவர்களை சார்ந்த திராவிட கழகம் குரூப் பேசினதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ஒரு டாக்குமெண்ட்டாக போட்டு. அதில் என்னவெல்லாம் பேசியிருக்காங்க நீங்கள் பாருங்கள். பிபின் ராவத்தை கொன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகம், இது ஒரு யூகம், அது ஒரு யூகம். அதெல்லாம் கிளியர் செடிஷன். 124 நீங்கள் மாரிதாஸ் அவர்கள் மேலே போட்டு செடிஷன் சொன்னீங்கன்னா அதை விட 100 மடங்கு மோசமான கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், தலைவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பிபின் ராவத் அவர்கள் இறந்தது மிக சரின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தை சேர்ந்த அஃபிலியேட்டட் ஆர்கனைசேஷன் கொண்டாடி இருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கு ஐக்கன் போட்டு, இமோஜி போட்டு, வாழ்த்து செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. யாராவது திக, திமுகன்னு சொல்லிட்டு அதை கண்ணை மூடிக்கிட்டு அதை பார்க்காம, யாராச்சும் தேசியவாதி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, கருத்து சுதந்திரத்துக்கு அருகில் இருக்கின்ற கருத்தை சொல்லும் பொழுது அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுகிறாங்க. அதனால் இவர்களுக்கு யாருமே கண்ணுக்கு தெரியாது. இங்கே காவல்துறை டிஜிபி கண்ட்ரோலில் கிடையாது. டிஜிபி அவர் சைக்கிளில் போகிறதுக்கும், அவர் போய் செல்ஃபி எடுக்கிறதுக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிபி. தமிழ்நாட்டில் காவல்துறையை ரன் பண்ணுறது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர். குறிப்பாக சொல்லணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங் நிர்வாகிகள் தான் தமிழ்நாட்டு காவல்துறையை அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியை கண்ட்ரோலில் வச்சு அவங்க தான் நடத்துகிறாங்க. ஒரு டிஜிபி, ஒரு நேர்மையான டிஜிபியாக இருந்தால் இவ்வளவு பேர் கருத்து போட்டிருக்காங்க, இவ்வளவு பேர் பதிவு போட்டிருக்காங்க, எல்லாத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும். எதுக்கு இது பாரபட்சமான நடவடிக்கை? அவங்கெல்லாம் டிஜிபி அவர் கண்ணுக்கு தெரியலையா? தமிழ்நாட்டு காவல்துறை உயரதிகாரிகள் இருக்காங்க, ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவல்னு சொல்கிறோம். அதாவது விபத்து நடந்த உடனே, அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுதே அதை பாராட்டக்கூடிய அந்நிய சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதை பாராட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டிஜிபிக்கு அவங்க கண்ணுக்கு தெரியலையா? ஸோ டிஜிபி ஒரு ஸ்பாட்டுக்கு போய் ரெஸ்கியூ பண்ண டிஜிபிக்கு பேர் வராது. ஆஃபீஸில் உட்காந்து பென் பேப்பரில் ப்ராப்பர் போலீசிங் ஒர்க் பண்ணால் நாங்கள் டிஜிபியை நல்ல ஆளுன்னு ஒத்துக்கிறோம். சும்மா ஸ்பாட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தால் டிஜிபி கடமையை செய்தார் என்று தமிழக பாஜக கருதாது. டிஜிபி அவர்கள் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் இதை போன்ற கருத்துக்களை பேசியிருக்கின்றார்கள்,
எத்தனை குரூப், யாரெல்லாம் கம்யூனிஸ்டை சார்ந்த குரூப்புகள், திராவிட கழகத்தை சார்ந்த குரூப்புகள் ஆக்ஷன் எடுக்கட்டும். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், ஆன் ரெக்கார்டு சொல்கிறேன், டிஜிபியை பொறுத்தவரை தமிழக காவல்துறை அவர் கையிலிருந்து நழுவி விட்டது. தமிழக காவல்துறை இருப்பது அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர்கள் கையில். அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி சின்ன பசங்க, 21 வயசு 22 வயசு பசங்க, இந்த எல்லா கேஸ்லையும் டிஎம்கே ஐடிகள் சூமோட்டோ கேஸ் போட்டிருக்காங்களா? அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போட்ட கேஸா? மாரிதாஸ் மேலே கொடுத்துருக்கிற கேஸ் யார் கொடுத்த கேஸு? அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங் ஃபங்க்ஷனரி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஎம்கே ஐடி விங் சின்ன பையன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அதே போல் கன்னியாகுமரியில் யாரோ ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? சூமோட்டோ போலீஸ் கேஸா? ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனரி கொடுத்துருக்காரா? ஒரு கட்சியை சார்ந்த நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இதே தான் கல்யாண்ராமன் அவர்களுக்கும். இவங்க அனைவருமே டிஎம்கேல இருக்கிற. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? தமிழ்நாட்டில் என்ன லாலஸ்னஸ் இருக்கு? மாரிதாஸ் அவர்கள் சொன்னது நான் மட்டும் சொல்ல. நேற்று அவருடைய பெயில் ஹியரிங் வரும் பொழுது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீதிபதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் ஒரு கேஸ்னு கொண்டு வர்றீங்களா? இது வந்து ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையான்னு. இதே நீதிபதி தான் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் நாவல் வரும் பொழுது அங்கே கருத்துரிமையை பற்றி இதே நீதிபதி தான் பேசியிருக்காரு. இதனால் என்ன தவறு? கருத்துரிமையை ஒருத்தர் பேசியிருக்காங்க. நான் இதை விட மோசமாக இதனுடைய இழப்பை செலிப்ரேட் பண்ணவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை விட கேவலமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை டிஎம்கே ஐடி விங்கை சார்ந்த ஒருத்தன் ஆபாசமாக பேசுகிறான். அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெட்டிஷனை ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு கட்சியை விட்டு டெம்பரரி சஸ்பெண்ட். அந்த பையன் வெளியே வந்து போட்ட ஸ்க்ரீன்ஷாட்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். என்ன அவங்க என்ன கவர்மெண்ட் நடத்துகிறாங்களா இல்லை பேருக்கு வந்து டிஎம்கேனுடைய கார்பரேட் கம்பெனியை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்காக ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து ஒரு இலவு காத்த கிளிய போற வச்சுருக்காங்க. நாமளும் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது, சரியாக இருக்காது, அரசியல் பண்ணும் பொழுது தேவையில்லாமல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது என்று பொறுத்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. ஒரு ஏவல் துறையாக ஒரு காவல்துறையை படையை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னா டிஜிபிக்கு என்ன கண்ட்ரோல் இருக்குது? எதுக்காக டிஜிபின்னு ஒரு போஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கணும்? இவ்வளோ டிஜிபி அங்கே போகிறாரு, ஏர் சீஃப் மார்ஷல் வர்றாரு, கூட போகிறாரு, ஸ்பாட்டை பார்க்குறேன்னு அதே டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தேச விரோத சிந்தனைகளை விதைக்கிறாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு பவர் கொடுக்கணும். டிஜிபி பொறுத்த வரைக்கும் ஷோபீஸ். ஒரு நாற்காலியில் ஒரு பதவியில் ஒரு சேரில் உட்கார்றதுக்கு ஒரு டிஜிபி வேணும், அதுக்காக டிஜிபி வச்சிருக்காங்க. இல்லை ஹெல்த் செக்ரட்டரி ஆனால் கையில் பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காரு. டிஎம்கேவை சார்ந்த யாரோ ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து குத்து விளக்கில் வந்து கேண்டில் லைட் எடுக்கிறாங்க, அது பக்கத்தில் ஹெல்த் செக்ரட்டரி பொக்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய உயரதிகாரிகளுடைய நிலைமை என்னவென்றால் கோபாலபுரத்தினுடைய சேவகர்களாக, கோபாலபுரத்தினுடைய அடிமைகளாக மாற்றி வைத்திருக்கின்றார். எனக்கு என்னமோ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டக்கூடிய அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை நேர்மையாக நாணயமான முறையில் செய்வதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு போலீஸ் துறைக்கு உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு நம்பிக்கை இருக்குது, மரியாதை இருக்குன்னா எதுக்கு போய் தண்டவாளத்தில் ஒரு அதிகாரி தலையை கொடுக்குறாரு? எதுக்கு போய் ஒரு அதிகாரி போய் வீட்டில் போய் தற்கொலைக்கு போய் தூக்கு போடுறாரு? காவல்துறை என்பது முற்றிலும் ஒருநிலை பாரபட்சமாக ஒரு கட்சியை சார்ந்த ஏவல் துறையாக மாறிவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை சாதாரண மக்கள் அவர்கள் பிபின் ராவத்துக்கு மரியாதை கொடுத்தார். படித்தவர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள், அதிகமாக எனக்கு அரசியல் தெரியும் சொன்னவங்க தான் பிபின் ராவத் அவர்களுடைய சாவை வந்து கேலி பண்ணி தமிழக மக்களை தலைகுனிய வைத்திருக்கின்றார். இங்கே வந்து என்னன்னா டிஜிபிக்கு கண்ட்ரோல் இல்லை போலீஸ் மேலே. டிஜிபியை பொறுத்தவரை சைக்கிளில் போகிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது ஹாப்பியாக இருக்கார். அதனால் இங்கே ஆட்சியை நடத்துவது வேறு யாரோ ஒரு லெவல் தான். இந்தியாவில் எல்லா பக்கம் சிஆர்பிசி அப்ளிகபிள், தமிழ்நாடு மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் யாராச்சும் இந்த கருத்து போட்டால் இன்னொரு மாநிலத்தில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு கூட சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் வந்து பதிவு போட்டவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் சிஆர்பிசியில் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது, பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு எல்லை தான். தமிழ்நாட்டில் நீங்கள் போட்ட பதிவு தமிழ்நாடு போலீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே வரலனா கூட தமிழ் தெரிந்த எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் எந்த மூலையிலிருந்தும் அதற்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அந்த மாநிலத்தினுடைய போலீஸாருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அதனால் இதையும் வந்து தமிழக காவல்துறையும் தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் புரிந்து கொள்ளணும். சும்மா கை வச்சாங்கன்னா நாங்கள் சும்மா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை. 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம், எல்லா பொறுமைக்கும் ஒரு லிமிட்டுன்னு சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தலை. அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை பொறுமையான அந்த எல்லையை கடக்க வச்சிடாது. இதுதான் தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு. உடனே வந்து கேட்டாங்கன்னா மத்திய அரசு வந்து பவரை மிஸ்யூஸ் பண்ணுது. உடனே எத்தனை பேர் இடி கேஸில் சம்மனில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் தவறு செஞ்சுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் போகிறாங்க? மத்திய அரசு வந்து வேணும்னே வந்து ஆக்ஷன் எடுக்குதா? எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் இவங்களுடைய பவரை பயன்படுத்தி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி பிஜேபி உள்ளே போட்டிருக்காங்க. அவங்க மேலே எத்தனை பேருக்கு மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது? எத்தனை அமைச்சர்கள் வெளியே ஊழல் குற்றச்சாட்டில் சுற்றிட்டு இருக்காங்க?
இதே சொல்கிறாங்க இன்னும் பார்த்தல. ஏதோ நேற்று மாரிதாஸ் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தில் வந்து அது கேஸ் என்கொயரி பண்ண ஒரு ஜட்ஜு வந்து இப்படி சொல்லிட்டா உடனே ஜட்ஜை மாற்றுங்க இல்லைங்களா? பார்த்தீங்களா? ஜட்ஜை மாற்றுங்கன்னு காலையிலேருந்து ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. இதே தமிழ்நாட்டில் சிட்டிங் ஜட்ஜ் ஒருத்தர் முதலமைச்சரை புகழ்ந்திருக்காரு. அது என்ன பண்ணுறது? அது சிட்டிங் ஜட்ஜினுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்கிறதா, இல்லை அந்த சிட்டிங் ஜட்ஜ் தப்பாக சொல்லிட்டாரு, அரசியல் பேசிட்டார், சிட்டிங் ஜட்ஜை மாற்றுறதுன்னு சொல்கிறதா? முரசொலியில் சந்தா கட்டினவங்கெல்லாம் வந்து முக்கியமான அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய வீட்டில் இருந்தவங்கெல்லாம் அதற்கு முன்னாடி எலெக்ஷன் நின்றவங்கெல்லாம் இப்போ அரசு பொறுப்பில் உட்கார்ந்துருக்காங்க. அரசனுடைய முக்கியமான சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறது? அதனால் பொறுமைக்கும் ஒரு அளவு தான். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குன்னு சொன்ன வார்த்தையை லைட்டாக சொல்லலை. ஆனால் பொறுமையை சோதிக்க வேண்டாம். சும்மா சின்ன சின்ன பசங்க வீட்டுக்கு போகிறது, நைட்டு 12 மணிக்கு போகிறது, அவங்கள தூக்கிறது, அவங்கள கொண்டு வந்து உள்ளே வைக்கிறது, யாரோ சின்ன ஒரு 21 வயசு பையன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை வச்சு பண்ணுறது. சிஆர்பிசியினுடைய பவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு எல்லையிலும் இருக்கிறது அப்படின்னு டிஎம்கே காரங்க அதை புரிஞ்சுக்கணும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை the provisions of CRPC is equally applicable. அதுக்கு மேலே நான் பேசினா அது சரியாக இருக்காது. அதனால் நீங்கள் சட்டத்தை உங்களுடைய வரைமுறைக்குள்ளே நீங்கள் பயன்படுத்துங்க.